பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 15, இறைவார்த்தை 22. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று உள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே விசுவாசத்தோடு நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை நற்கருணை நாதர் தாமே ஆசீர்வதித்து உங்களோடு தங்கி இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க உங்களுக்கு உதவி செய்வார்களாக. அன்பார்ந்தவர்களே, தந்தை, மகன், தூய ஆவி இந்த மூவரும் ஒரே கடவுளாய் இருக்கிறார்கள். இந்த மூவரு கடவுளும் நமக்குள் கடந்து வர அவர்கள் விருப்பம் கொள்கிறார்கள். இவர்கள் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகின்றது. எந்த ஒரு மனிதனையும் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அவை டெம்பரவரியாக இருக்கும், நிரந்தரமாக இருக்காது, ஒரு தற்காலிகமாக இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவனோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுது ஒரு உண்மையான சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அப்படி என்றால் அந்த உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மனம் மாற வேண்டும். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய பாவமே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் இருந்து நீங்கள் 32வது இறை வார்த்தை வரை வாசித்து பாருங்கள். அதில் காணாமல் போன மகனை குறித்த ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நல்ல பணக்கார குடும்பத்தில் உள்ள அந்த சகோதரன் தன்னுடைய தாய் தந்தையோடு இருக்க விருப்பப்படாதபடி சொத்து எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு அவன் நெடுந்தூரம் செல்கின்றான். அவருடைய தகப்பன் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அவன் பயணத்தை மேற்கொண்டு ஊதாரித்தனமாக அலைந்து தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து எல்லா பணத்தையும் செலவழித்து நோய்வாய்ப்பட்டு வாழ வழி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றான். ஒரு இடத்திலே வேலைக்கு சேருகின்றான். அங்கேயும் அவனுக்கு நிரந்தரமான வேலை இல்லை. பன்னிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை மட்டுமே அவர்கள் கொடுத்தார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு அவன் செய்கின்றான். அவனுக்குள் ஒரு கடினத்தன்மை இருக்கின்றது. எதற்காக நான் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும்? நான் போக மாட்டேன். நான் என்னுடைய சொந்த முயற்சியிலே நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றான். பிரியமானவர்களே, அவன் எங்கு இருந்தானோ அந்த இடத்தில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் அவனுக்குள் இருந்த அந்த கடினமான இதயம் அவனுக்குள் இருந்த மகிழ்ச்சியை அது உண்டு போய்விட்டது. எனவே அவனால் மகிழ்ச்சியாக இல்லாத சூழ்நிலையிலே அவன் மனம் திரும்புகின்றான். அவன் தன்னிடமே பேசுகின்றான். என்னுடைய தாய் தகப்பன் வீட்டிலே அங்கு எவ்வளவோ வேலையாட்கள் இருக்கிறார்கள், செல்வந்தராக இருக்கின்றார். நான் ஊதாரி மைந்தனாக வந்துவிட்டேன். இப்பொழுது நான் மீண்டும் திரும்பி செல்வேன். என் தாய் தகப்பனிடம் நான் பேசுவேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நான் அவருடைய மகனாக இருப்பேன், இல்லை என்றால் அங்கு ஒரு வேலைக்காரனாக இருப்பேன் என்றும் அந்த மன மாற்றத்தோடு அவன் அங்கிருந்து கடந்து செல்கின்றான். நடந்தது என்ன? காணாமல் போன மகனை தேடி தேடி களைத்து போய் தகப்பன் இருக்கின்றார். கடைசியாக மகனை பார்த்த உடனே பெரும் மகிழ்ச்சி, ஒரு உண்மையான சந்தோஷம் அந்த தகப்பனுக்குள் வருகின்றது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போல் மகிழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி நாம் அவரை சுவைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ முயற்சி செய்யக்கூடிய வேளையிலே அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட தங்கும்.
பாருங்கள், எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு ஆண்டவரிடம் இருந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் வரும் பொழுது மனம் திரும்பக்கூடிய வேளையிலே அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கின்றார், அந்த பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார், அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த உண்மையான சந்தோஷம் நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உலகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சிறைச்சாலையில் வாழ்வதை போல் வாழ்க்கை இருக்குமே என்றால் அதில் இருந்து ஒரு விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அடிமையாய் இருக்கிறோம் என்றால் மற்றவர்களை நேசித்து அன்பு செய்து அந்த அன்புக்கு அடிமையாகி இருந்தாலும் கூட நீங்கள் அடிமைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சி இருக்காது, அந்த சந்தோஷமான ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்காது. எனவே தான் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மிகவும் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார், மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து கடவுளுடைய தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகின்றதாம். கடவுளுடைய தூதர்களிடையே என்றால் விண்ணகத்திலே அந்த மகிழ்ச்சி உண்டாகின்றது. அந்த மிகுதியான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுதுதான் விண்ணகம் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் சுவைத்து பார்க்க முடியும். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து தவிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளுடைய மகிமையும் மாற்றியும் இழந்து தவிக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து தவிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், மனம் திரும்பி என்னிடம் வா, உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் என்னிடம் வந்து அறிக்கையிடு. நான் உன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி என்னுடைய தூதர்களை அனுப்பி எந்த ஒரு தீமையும் அணுகாதபடி பாதுகாப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நமக்குள் கடந்து வரும். எனவே தான் மார்க்கு நற்செய்தி 2:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாவிகளை அழைத்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் பாவியாய் இருக்கின்றேன், என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவர் உங்களை அரவணைப்பார், ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார், நற்கருணை நாதராக வந்திருக்கின்றார். எனவே எல்லா தீமைகளையும் அவரிடம் விட்டுவிட்டு மனம் திரும்பி அந்த உண்மையான மகிழ்ச்சியை, அந்த உண்மையான சந்தோஷத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். அதற்காக நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க, உண்மையான சந்தோஷத்தை தர நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீரே, அதற்காக உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உண்மையான சந்தோஷத்தை இழந்து போய்விட்டோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தீமையான வழியிலிருந்து திருந்தி இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் மனம் மாறக்கூடிய வேளையிலே தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகிறது என்று வாசித்தோமே. அவர்கள் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார்கள், ஏனென்றால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்றும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மையான மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுப்பீராக, உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பீராக. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு எப்பொழுது உமக்கு புகழ் பாடி மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதுவரை காணாமல் போய் இருந்தோம், இப்பொழுது திரும்பி வந்திருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து தன்னுடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளையின் ஆசீர்வாதத்திற்காகவும் நோய் நொடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பாவ கட்டுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். நீர் விரும்பக்கூடிய அந்த உண்மையான சந்தோஷத்தை இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா, அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.